ஏற்கனவே 1000 பேர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கேம் ஆஃப் புதுசாக பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கும்போது இல்லை சார் நான் பார்க்கும்போது கேம் ஒரு ரவுண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ரவுண்ட் போயிருக்கேன் அதுக்காக வந்துட்டு நான் அதுக்கு கான்சென்ட் பண்ணி ஒரு பர்டிகுலராக ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் அந்த எக்ஸசைஸ் அது வந்து அப்படின்னு வெளியே போகணும்னு அவசியம். அப்போ வெளியே நீங்கள் போட்டீங்கன்னா அடுத்த கேள்வி இப்போ சோலிஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி சிட்டப்ஸில் சோலிஸ் தவிர 2% ஒர்க் அவுட் ஆகுது ரைட்டா அப்போ அது போடணும். அது மாதிரி சொல்லுங்கள் உள்ளூரில் நேரோ டவுன் பண்ணும்போது எப்படி நடக்கணும் அதெல்லாம் தெளிவாக போகிறது உள்ளூரில் பெருசாக இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ ஓஏ பேஷண்ட்டுக்கு வந்துட்டு வாட்டர் சப் ஸ்ட்ரென்த் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் வந்து ப்ளஸ் ஹாம்ஸ்ட்ரிங் டைட்டர்ஸ் இருந்துச்சுன்னா வந்து ஃபிக்ஸட் ஃப்ளெக்ஷன் டிஃபார்மிட்டி வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாகவே வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது வெரி மஸ்ட் ஆகிருக்கு. பட் என்ன எழுதணும்னா ஜென்ரலாகவே வந்துட்டு ஓஏ பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஹிப் ஜாயின்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் சப் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. ப்ளஸ் இது இல்லாதது வந்துட்டு இந்த மாதிரி வருது. ஸோ இது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஹாம்ஸ்ட்ரிங்ஸில் வந்துட்டு டைட்னஸ் வருது. இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸில் டைட்னஸ் வந்ததுக்கப்புறம் இது பர்டிகுலராக மிடில் சைடாக லேட்டர் சைடாக லோடு இருக்கிறப்போ அந்த சைடில் எரோஷன் வந்துட்டு அதிகமாகுது. இங்கே இருப்பாங்க அந்த சைடு எரோஷன் அதிகமாக வந்துடுது. ஸோ இதுதான் பேசிக் பிரச்சனையாக இருந்துருக்கு. சரி இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா பேசிக்கலாக அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்டோரியும் வரும். ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சு எப்படி பண்ணுறாங்க பேசிக்கலாக இவங்களுக்கு வந்து லாக்கிங் அன்லாக்கிங் வந்துட்டு சம் ப்ராப்ளம் வருது. அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட இருக்கும் மற்ற வீக்னஸ் எல்லாம் செட் ஆகி கடைசியில் வந்துட்டு அவங்க எரோஷன் வந்து போய் வந்துடுது. ஸோ ப்ராப்ளம் பேசிக்கலி இஸ் ஐடென்டிஃபை லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் மெக்கானிசம் பயோமெக்கானிக்ஸில் சம் சேஞ்சஸ். ஸோ நான் அங்கேருந்து அட்ரஸ் பண்ண முடியல. அது இந்த லாக்கிங் அன்லாக்கிங் மெக்கானிசம் வந்து இவங்களுக்கு பெட்டராக கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு ஓஏ வந்து ரெடியூஸ் ஆகும். திஸ் த லாஜிக் பேசிக்காக இதுதான் லாஜிக். அப்போது உங்களோட எய்ம் ஆஃப் த ஸ்டடி என்னன்னா விஎம்ஓ வந்து ஸ்டடி பண்ணுறது. என்னோட கேள்வி எதுக்கு ஸ்டடி பண்ணுங்க சார்? விஎம்ஓ தான் வந்துட்டு லாக்கிங் அன்லாக்கிங் முக்கியமான விஷயம். அதனால் அதை எதுக்கு லாக்கிங் அன்லாக்கிங் கான்செப்ட் இருக்குது சார்? இதுதான் வந்துட்டு இந்த இதனால தான் வந்துட்டு இந்த பயோமெக்கானிக் வந்துட்டு அவ்வளோ சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இது அஃபெக்ட் ஆகுது. இந்த மசில் அஃபெக்ட் ஆச்சுன்னா இது சேஞ்ச் ஆகுது. இந்த லாக்கிங் சரியாக நடக்கல அப்படின்னா வெயிட் பெயினிங் சேஞ்ச் ஆகுது. வெயிட் பெயினிங் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எரோஷன் ஆகுது. இஸ் வாட் ஏன்னா அதான் வாட்டர் சப்ஸ் ஒட்டுமொத்தமாக எல்லாம் நடந்தது. வாட்டர் போட்டு இந்த ஃபைனல் ஃபைட்டிங் லாக்கிங் இல்லை அப்படின்னா சரிம்மா அப்போ எதுக்கு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் போட்டு சரி இது நடந்து டைமிங் சேஞ்ச் நடந்தது டியூ டு பெயின் அவங்க அக்காமடேட் பண்ணி ஒரு சைடு பெயின் இன்னொரு சைடு வாட்டர் சப்ஸ் வீக்னஸ் இது ரெண்டும் காம்பன்சேட் பண்ணி எந்த சைடு ஆப்போசிட் இருக்கோ ஆன்டாகனிஸ்ட் அல்டிமேட்லி கோ ஃபார் டைட்னஸ். அப்போ இது ரெண்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த க்ரானிக் ஸ்டேஜஸ் அந்த டைட்னஸ் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா அப்போ ஃபிக்ஸட் ஃப்ளெக்ஷன் டிஃபார்மிட்டி வந்துச்சு சார். அப்போ நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க சார்? நான் வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ஸை ஸ்ட்ரெச் பண்ணிச்சு ப்ளஸ் பேசியல் ஹாம்ஸ்ட்ரிங்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அதுதான் ஆகணும். ப்ளஸ் வாட்டர் சப்ஸ் சொல்லுங்கள் அதுதான் ஆகணும். ப்ளஸ் ஹிப் ஜாயிண்ட் சொல்லுங்கள் அதுதான் ஆகணும். இது மூணு பேசியல். சரி இப்போ பர்டிகுலராக ஒவ்வொரு டாபிக் விஎம்ஓ ஜென்ரல் பார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது திஸ் இஸ் நேரம். ஓகேவா? பட் டாபிக் எழுதும்போது என்ன இருக்கும் விஎம்ஓ ஸ்ட்ரென்த்னிங். அஃப்கோர்ஸ் சில நேரத்தில் விஎம்ஓ ஸ்ட்ரென்த்னிங் டேரெக்டாகவே டாபிக் எழுதணும். ஓகேவா? அப்படி எழுதணும் அப்படின்னா தப்பு கிடையாது, எழுதலாம். சப்போஸ் வி ஆர் கிவிங் சம் மல்டி டைரக்ஷனல் அப்ரோச் ஃபார் ஸ்டூடியஸ் தென் அப்பா ஆக்கள் இருக்கும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? ப்ளையோமெட்ரிக்ஸுங்கிறது வந்து அது ஒரு விதமான டெக்னிக். மசிலை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண சொல்கிறேன். அவங்களோட எய்ம் வந்துட்டு ப்ளையோமெட்ரிக்ஸோட டோட்டல் ஓவரால் எய்மே வந்துட்டு ரிஃப்ளெக்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ரிஃப்ளெக்ஸு இன்டியூஸ்டு ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அது ஒரு பர்டிகுலர் ரிசல்ட் ஆகிருக்கு. ஸோ அதே சரி குரூப் ஏ குரூப் பி ரெண்டுக்குமே ப்ளையோமெட்ரிக்ஸ் ப்ளையோமெட்ரிக்ஸ் ப்ளஸ் குரூப் ஏக்கு மட்டும் பர்டிகுலராக சோலிஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம். அப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி நீங்கள் சோலிஸை மட்டும் டார்கெட் பண்ணி குரூப் ஏ ப்ளையோமெட்ரிக்ஸ் குரூப் பி ப்ளையோமெட்ரிக்ஸ் குரூப் ஏக்கு வந்துட்டு சோலிஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டெக்னிக் குரூப் பிக்கு அது இல்லை. அப்படி நீங்கள் போனீங்கன்னா அப்போ நீங்கள் டாபிக் சோலிஸ் போகலாம். அப்படி பண்ணால் இல்லை சார் நான் கேட்குறேன் எந்த ஸ்டடி வந்து இப்போ
குவாலிட்டேட்டிவாக இருக்குது.